கென் அட்டாக்கே கைடன் எபிசோட் 3. லாஸ்ட் எபிசோடில் நருட்டோவை கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கென்னும் அவனுடைய டீமும் போயிருப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் நருட்டோ தோத்துட்டாரா இல்லை கென்னுடைய டீம் ஃபெயில் ஆகிட்டாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 எபிசோடை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கென்னும் அவனுடைய டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு நருட்டோவை டிஃபீட் பண்ண என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் நருட்டோ அதில் இருந்து எப்பயோ தப்பிச்சு போயிட்டாரு. இதனால் கென்னும் அவனுடைய டீம்மேட்ஸும் நருட்டோ கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் அவங்கள ஃபெயில் பண்ணாமல் நருட்டோ அடுத்த செகண்டே அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைக்கிறாரு. ஆனால் கென்னும் அவனுடைய டீம்மேட்ஸும் இதுக்கு மேலே நருட்டோவை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கென் நருட்டோ கிட்ட உன்னை டிஃபீட் பண்ண கடைசியாக என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொல்கிறாரு. நருட்டோவும் அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. கென் இந்த டெஸ்ட்டில் அவங்கள பாஸ் பண்ணால் 10 ராமன் பவுல்ஸை வாங்கி கொடுக்கறதா சொல்கிறாரு. உடனே நருட்டோ கடுப்பாகி ஒரு நிஞ்சா இப்படி நடக்கலாமான்னு கென்னையும் அவனுடைய டீம்மேட்ஸையும் திட்டுறாரு. மிபுனேவும் சுகுனேவும் கென்னை பிடிச்சி கத்த நருட்டோ 10 பவுல்ஸ்லாம் அநியாயம், வேணும்னா 30 பவுல்ஸ்க்கு ஓகே சொல்கிறாரு. கென்னும் அதை அக்செப்ட் பண்ண ஒன்றும் புரியாமல் மிபுனேவும் சுகுனேவும் நிற்கிறாங்க. நருட்டோ எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறாரு. ஆனால் நருட்டோ இந்த ராமனுக்காக இவங்கள பாஸ் பண்ணி விடலை. இவங்களுடைய டீம் ஒர்க்காலேயே நருட்டோ இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. இதுக்கு மேலே இவங்களுக்கு டெஸ்ட் வைக்க வேண்டியதில்லைன்னு நருட்டோ சொல்கிறாரு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக மிபுனே கென்னை சினிமாவுக்கு கூப்பிடுறாங்க. அது ஒரு ரொமான்டிக் மூவிங்கிறதால கென் வரமாட்டேன்னு சொல்ல அதுக்குள்ள கென்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஹாரர் மூவி போலாமான்னு சுக்னே கேட்க எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. கென்னும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹாரர் மூவி பார்த்துட்டு வராங்க. ஆனால் மிபுனேவை தவிர எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. ஆனால் யாரும் பெருசாக அதை வெளியே காட்டிக்கல. இவங்க இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நருட்டோ உடனே கென்னையும் அவனுடைய டீம்மேட்ஸையும் வர சொல்கிறார். எல்லாரையும் ககாஷி மீட் பண்ணுறாரு. அப்பட் சுகுனே எங்களுக்கு பெரிய பெரிய மிஷன்ஸை கொடுங்கன்னு கேட்குறாரு. நருட்டோவும் ககாஷி கிட்ட இதையே கேட்குறாரு. அதுக்கு ககாஷி உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு மிஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல நருட்டோவும் டீம் 7ம் எங்களால் பண்ண முடியாத மிஷன்ஸே இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் தான் இது ஒரு வில்லங்கமான மிஷன்னு தெரிய வருது. இந்த மிஷன் என்னன்னா நருட்டோவும் டீம் 7ம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்க்கு போகிறாங்க. அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற பேயை ஓட்டி பீப்புள்ஸை காப்பாற்றுறாங்க. ஆனால் மிபுனேவை தவிர எல்லாருக்கும் பேயினா பயம். அதை வெளிக்காட்டிக்காம நருட்டோ கென் சுகுனே இருக்காங்க. அங்கே வந்த வில்லேஜ் லீடர் இவங்களை வெல்கம் பண்ணுறாரு. இது வரைக்கும் பல வில்லேஜில் இருந்து ஷினோபி வந்து இந்த பேயை ஓட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நீங்களாச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல நருட்டோ கென் சுகுனே பயத்தில் உடஞ்சிட்டாங்க. ராத்திரியும் ஆகுது. பெட்ரோல் போகாமல் அப்படியே தூங்கிடலாம், காலையில் போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு கென் நருட்டோ சுகுனே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் மிபுனே பசங்களாக இருந்துட்டு ஏன் இப்படி பயந்து சாகுறீங்கன்னு கேட்குறாங்க. மிபுனே எவ்வளோ ட்ரை பண்ணியும் நருட்டோ பெட்ரோல் போக மறுக்க மிபுனே அவங்களுடைய ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. நடு ராத்திரியில் நருட்டோ பிஸ்ஸடிக்க எழுந்திருக்கிறாரு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்ததால் கென்னை எழுப்புறாரு. ஆனால் கென் எழுந்துக்காததால் நருட்டோ தனியாக போகிறாரு. அப்போது நருட்டோ பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அங்கே கருப்பாக ஒரு உருவத்தை நருட்டோ பார்க்க பயந்து எல்லாரையும் எழுப்புறாரு. உடனே மிபுனே அங்கே வந்துடுறாங்க. நருட்டோவும் கென்னும் எவ்வளவோ சொல்லியும் மிபுனே அதை நம்பலை. ரெஸ்ட் ரூமில் இருந்த அந்த பையை பார்க்க எல்லாரும் போகிறாங்க. ஆனால் வாசல்லையே அந்த கருப்பு உருவம் நிற்க நருட்டோவும் கென்னும் பயத்தில் பயங்கரமாக கத்துறாங்க. கடைசியாக மிபுனே தான் இவங்களை ப்ராங்க் பண்ணியிருக்காங்கன்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் நருட்டோ அதை பார்த்து பயப்படாத மாதிரி சீன் போடுறாரு. அடுத்த சீனில் நருட்டோ கென் சுகுனே குளிக்க போயிடுறாங்க. அந்த சைடில் மிபுனேவும் குளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. அது மிபுனே இருக்கிற ஆன்சன்ல இருந்து தான் வருது. மறுபடியும் அந்த கருப்பு உருவம் அங்கே நிற்குது. உடனே மிபுனே அவங்களுடைய கூனாயை எடுத்து அந்த பேயை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கூனாய் அதோடைய கையில் பட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. அடுத்த சீனில் நடந்த இந்த சம்பவம் பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மிபுனே அவங்க த்ரோ பண்ண கூனாய் பேய் மேலே பட்டுச்சு. அதனால கண்டிப்பாக இது கோஸ்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க வில்லேஜ் லீடர் திடீர்னு வராரு. நருட்டோ அண்ட் டீமுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ஸை அவர் கொண்டு வராரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேய் பிடிக்கிற வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நருட்டோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல இதை நீங்கள் வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட சொல்லுங்கள்,
இங்கே இருக்கிறது அன்சேஃப், அதனால பக்கத்து வில்லேஜுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நருட்டோவும் அதுக்கு ஒத்துக்க கென் திடீர்னு வில்லேஜ் லீடரை ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் சாப்ஸ்டிக்கை லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் முன்னாடி நீங்கள் பெண்ணை ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் எழுதுனீங்க. உண்மையாகவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா இல்லை ரெண்டுத்துலேயும் எக்ஸ்பர்ட்டானு கேட்க வில்லேஜ் லீடர் எதையோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. அடுத்த நாள் நருட்டோவும் டீமும் வில்லேஜ்க்கு பேட்ரோல் போக அங்கே இருந்த பீப்புள்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ கென், நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நேற்று அந்த பேயை பாய்சன் தடவன கூனாயால் மிபுனே அட்டாக் பண்ணிட்டான். அதுக்கான ஆன்டிடோட்டும் மிபுனேவுடைய பேக்கில் மட்டும்தான் இருக்குது. இதனால் உங்களை பயம்புறுத்துகிற பேயோ இல்லை மனுஷனோ சீக்கிரமாக செத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. ராத்திரியும் ஆகுது. இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த அந்த உருவம் அன்னைக்கு நைட் வெளியே வருது. அங்கே இருந்த சின்ன பசங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களும் பக்கத்து வில்லேஜுக்கு மூவ் ஆகலைன்னா ஒருத்தரையும் விடமாட்டேன்னு சொல்ல நருட்டோ, போதும் இதோட நிறுத்து, நீ வில்லேஜ் லீடர் தான்னு எனக்கு எப்பயோ தெரியும்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் அதை மறுத்த வில்லேஜ் லீடர் வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் மிபுனே, அந்த கூனாயில் எந்த பாய்சனும் இல்லை, ஆன்டிடோட்டா அவங்க வச்சது வெறும் கருப்பு மைதான். இது புரியாம வில்லேஜ் லீடர் அதை எடுத்து குடிக்க அவருடைய வாய் பிளாக் கலர்ல மாறி காட்டி கொடுத்துருச்சுன்னு சொல்றாங்க. நருட்டோ அவருடைய ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ண அப்போதான் வில்லேஜ் லீடருக்கு அது வார் ஹீரோ நருட்டோனே தெரியுது. நருட்டோ கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு வில்லேஜ் லீடர் சரண்டர் ஆகுறார். சரி, இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு நருட்டோ கேட்க அப்போதான் அந்த வில்லேஜ்ல ஒரு ரேர் மினரல்ஸ் இருக்குன்னும் அதை எப்படியாச்சும் அடையணும்னு மக்களை துரத்தி விட்டுட்டு அந்த மினரல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு வில்லேஜ் லீடர் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஒரு வழியா மிஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ககாஷி கிட்ட எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண ககாஷி டீம் 7 அப்ரிஷியேட் பண்றாரு. கடைசி சீன்ல ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரே புகை மூட்டமா இருக்கு. தன்னை மாதிரியே இன்னொருத்தன் அவருக்கு எதிர நிக்கிறான். யார் நீ, என்ன மாதிரியே இருக்கன்னு அவரு கேட்க, நான் தான் நீ, உன்னுடைய பெயின் என்னன்னு எனக்கு தெரியும், நீ இவ்வளோ பெயினை வச்சுக்க வேண்டாம், உன்னுடைய எல்லா பெயினையும் என்கிட்ட கொடுன்னு அந்த மிஸ்டீரியஸான பர்சன் சொல்ல அதை நம்பி இவரும் பக்கத்தில் போகிறார். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிஸ்டீரியஸான ஆள் அந்த மனுஷனை கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணிட்டாரு. இந்த ஆள் யாரு, இவருக்கும் பெயினுக்கும் என்ன சம்பந்தம், கோனஹாக்கு பெரிய அழிவு காத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அடுத்த சாப்டர் வர வெயிட் பண்ணுங்க.